திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பழகியதைப் போலவே நடிகர் திலகம் சிவாஜியுடனும் மிக நெருக்கமாக பழகியவர்தான் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அப்படி நெருக்கமான நட்பு இருந்தபோதும் சிவாஜி பிலிம்ஸ் நிறுவனத்தில் MSVயை ராசியில்லாத இசையமைப்பாளர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நட்பு வேற தொழில் வேற என்பதில் இருவரும் தெளிவாகவே இருந்தனர். அதனால் சிவாஜியின் அதுபோன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் MS விஸ்வநாதன் எந்த காலத்திலும் கவலைப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் புதிய பறவைக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவரை தேடி வந்தது. தன்னை அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எப்படி விமர்சிக்கிறார்கள் என்பது பற்றி MS விஸ்வநாதனுக்கும் தெரியும். என்றாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் புதிய பறவை படத்துக்கு இசையமைக்க அவர் ஒப்புக்கொண்டார். அதற்கு முக்கியமான காரணம் நடிகர் திலகம் சிவாஜியோடு அவருக்கு இருந்த நட்புதான். புதிய பறவை படத்துக்கு பிறகு சிவாஜி பிலிம்ஸின் எல்லா படங்களுக்கும் MSV தான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு புதிய பறவை படத்தில் எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்களாக அமைந்தன. MS விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் தன்னோட பாட்டால் பதில் சொல்வதுதான் அவரது வழக்கம். 1964 தாதா மிராசி இயக்கத்தில் சிவாஜி பிக்சர்ஸ் தயாரித்த படம் புதிய பறவை. சிவாஜி, சரோஜா தேவி, MR ராதா, சவுகார் ஜானகி, VK ராமசாமி, நாகேஷ், மனோரமா உட்பட பலர் நடித்துள்ளனர். படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். எங்கே நிம்மதி, சிட்டுக்குருவி, ஆஹா மெல்லநட, உன்னை ஒன்று கேட்பேன், பார்த்த ஞாபகம் ஆகிய பாடல்கள் உள்ளன. ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தராசு, டாக்டர் சிவா, சிவந்தமன், வசந்த மாளிகை உட்பட சிவாஜி நடித்த பல படங்களில் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் தான். இவற்றில் வசந்த மாளிகை படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. பாடல்கள் எல்லாமே தேன் சுட்டும் ரகம். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த வெற்றியின் காரணமாக படம் ரீரிலீஸ் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.